எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரபல ரவுடி 18 வயசுலேயே இரட்டை கொலை பண்ணவர் தான் இந்த வெள்ளைக்காளி. மதுரையில மிக பிரபலமான ரவுடி A+ ரவுடி. அவரு நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துவதற்காக கூட்டு போறாங்க. திருச்சி பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிட வண்டியை நிப்பாட்டி இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? யார் இந்த வெள்ளைக்காளி? அவர் எப்படி A+ ரவுடியா மாறினாரு? இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பெட்ரோல் பாம்பை எடுத்து அடிக்கிறாங்க. ஒரு 3 பெட்ரோல் பாம்பு அந்த கடைக்குள்ள அடிச்ச உடனே யார் மேலேயும் படாம கீழே பட்டு ஒரு 3 காவலர்கள், 2 காவலர், ஒரு SI மேல தீக்காயம் ஆயிடுது. அந்த இடத்துல உடனே ஸ்மோக் ஆயிடுது. ஃபுல்லா வந்து பெட்ரோல் பாம்பு புகை மண்டலம் ஒண்ணும் தெரியல. ஆனா அந்த நேரத்துல உண்மையாவே ஒரு சினிமா காட்சி மாதிரி ஒரு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போட்டிருப்பாங்க. 2003 சின்ன முனிசை படுகொலை செய்கிறாங்க. அந்த படுகொலை செய்த நபர்கள் இருக்காங்கல்ல, அதில் இப்போது உயிரோடு இருக்கிற ஒரே ஆளுக்கு VK குருசாமி மட்டும் தான் இருக்காரு. எல்லாரையுமே முடிச்சிட்டாங்க. சின்ன முனிஸ் கொலைக்காக எல்லாரையும் முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த 2003 2004 2005 2006 2007 இந்த காலகட்டத்தில் அங்கே என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி பெரிய வழக்குகள் எதுவுமே இல்லை. அப்போது மறைமுகமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இது எதுவுமே லைவ்ல இல்லை. இது வந்து ஒரு ரத்த சரித்திரம். இவர்கள் கொலைகள் எல்லாமே பப்ளிக்ல தான். கொடூரமா தலையில வெட்டுறது, மற்றவங்க பயப்படணும். அதாவது ஒரு கொலைனா வீட்டுக்குள்ள பூந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வர்றதுன்றது அது வந்து வெஞ்சன்ஸ். அப்போ பப்ளிக்ல ஓட விட்டு உங்களை கொலை பண்ணிட்டு வந்தோன்னா தான் பப்ளிக் என் மேல ஒரு பயம் இருக்கும். கடைசியில் என்ன பண்றது, ராஜபாண்டி மகன் தெப்பிலி முனிசாமிக்கும் VK குருசாமி மகன் மணி என்ன பண்றாரு, கணுக்கண்ணு ஒருத்தன் அவரை வச்சுக்கிட்டு அட்டன் பண்ணி தூக்கிறாரு. தெப்பிலி முனியசாமியை தூக்கிறாரு. தூக்கும் போது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சு பைக்லேயே கூட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப லாங்ல வச்சு பைக்கோட சேர்த்து வச்சு கட்டிடுறாங்க. கட்டிட்டு சாம்பல் கூட கிடைக்காத மாதிரி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுறாங்க. என்கவுண்டரில் 2018 வந்து முத்துப்பாண்டி இருவரையும் போலீஸார் என்கவுண்டர் செய்கிறாங்க. யாருன்னு கேட்டால் முத்து இருளாண்டி, சகுனி கார்த்தி, இவங்க 2 பேரையும் என்கவுண்டர் செய்கிறாங்க. நியாயமாக இது என்கவுண்டர் தவறுன்னு இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது. இவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட வேண்டியவர்கள். இருந்திருந்தா இன்னும் 4 கொலை பண்ணியிருப்பாங்க. இன்னொரு 4 கொலை பண்ணியிருப்பாங்க. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், பிரபல ரவுடி A+ ரவுடி 18 வயசுலேயே இரட்டை கொலை பண்ணவர் தான் இந்த வெள்ளைக்காளி. மதுரையில் மிக பிரபலமான ரவுடி A+ ரவுடி. அவர் ஜெயிலில் இருக்கார். நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துவதற்காக கூப்பிட்டு போகிறாங்க. போலீஸ் எஸ்கார்ட்டோட போகிறாரு. திருச்சி பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் அட்டன் பண்ணியிருக்காங்க. கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? யார் இந்த வெள்ளைக்காளி? அவர் எப்படி A+ ரவுடியாக மாறினார்? ஏன் அவரை வந்து சாப்பிட்ற இடத்துல அட்டன் பண்ணாங்க? அந்த சம்பவத்தை, அந்த பின்னணி எங்களுக்காக முழுமையாக சொல்லுங்கள் சார். நிச்சயமாக. அதாவது சென்னை புழல் சிறையிலேருந்து ஒரு கைதியை வந்து புதுக்கோட்டை நீதிமன்றத்துக்கு 21ஆம் தேதி கொண்டு போகிறாங்க. அவர் தான் காளிமுத்து என்ற வெள்ளைக்காளி. புதுக்கோட்டை நீதிமன்றத்துக்கு 21ஆம் தேதி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. ஆஜர்படுத்திட்டு அவர் மதுரையில் 2 வழக்கில் ஆஜராக வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து ஆல்ரெடி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னா, நீதிமன்றங்களில் முக்கியமான கேஸுக்கு மட்டும், முக்கியமான நாட்கள் மட்டும், அதாவது விசாரணை இல்லாமல் நார்மல் ஹியரிங் இல்லாமல் கிராஸு, எக்ஸாமினேஷனு, அதாவது ஆர்கியூமெண்ட்டு, ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி டேட்டில் மட்டும் நாங்கள் வரோம், எங்களுக்கு உயிருக்கு அச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரி, மேபி பேர் நினைவு சரியாக இருந்தால் சத்யஜோதின்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சில் வந்து அவங்க போட்டதுனால ஓகே வீடியோ கான்ஃபரன்சிங்னால இந்த வீடியோ கான்ஃபரன்சிங்காக புதுக்கோட்டை நீதிமன்றத்துக்கு வந்தவரை திண்டுக்கல் சிறைக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா மதுரை நீதிமன்றத்தோட கோர்ட்டை வந்து அட்டன் பண்ணுறாரு. முடிச்சுட்டு அவர் அங்கேருந்து புறப்பட்டு 24ஆம் தேதி திண்டுக்கல்லேருந்து வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சியை கடந்துடுறாங்க. திருச்சியை கடந்து திருமாந்துறைன்னு ஒரு செக் போஸ்ட் இருக்கும். திருமாந்துறை பெரம்பலூர், அதான் திருமாந்துறை செக் போஸ்ட்டு. அதை தாண்டினோடனே எழுத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. எழுத்தூர் அந்த இடத்துல வந்து சரி உணவாக இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு சிறை கைதியை கொண்டு போகும்போது ரொம்ப பாதுகாப்போட தான், சாதாரண கைதியாக இருந்தாலும் நிறைய பாதுகாப்போட தான் கொண்டு போவாங்க. இவர் சாதாரண A+ கேட்டகரி அப்படின்னு ஒன்று. இவருக்கு அந்த
டெம்போ டிராவலர். மற்றவங்களுக்குலாம் பஸ்ஸில் வந்து நிறைய அக்யூஸ்டாக இருந்தாங்கன்னா நிறைய பேரை அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போகும்போது பெரிய வண்டியில் கூட்டிட்டு போவாங்க. இவருக்கு ஒரு டெம்போ டிராவலர், அது லாங் டெம்போ டிராவலராக தான் இருக்கும். அது ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். வெளியில அதில் இரும்பு வந்து வலையெல்லாம் ஆமாம் வச்சிருப்பாங்க. ஆமாம் அதில் வந்து ஒரு எஸ்எஸ்ஐ ஒருத்தர், அதாவது எஸ்ஐ கேட்டகரியில் ஒருத்தர், அது இல்லாமல் ஒரு 5 காவலர்கள், ஓட்டுநர், இவர்களோட எல்லாருமே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போட இவரை கூப்பிட்டு வரும்போது அவர் சாப்பிடணும் அப்படின்னு அந்த திருமாந்துறை அதை தாண்டி அந்த எழுத்தூர்கிட்ட லெஃப்டில் வந்து ரிஷி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கட்டிடத்தில் 2 கதவு வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் ரெஸ்டாரண்ட் ரோட்டு மேலேயே தான் இருக்குது. அது ஒன்றும் கவர்ல ஹைவேஸில் உடனே ரோட்டில் விட்டுட்டு எப்பயுமே ஒரு சிறை கைதியை வந்து உடல் உபாதைக்குனா கூட நிறைய படத்தில் பார்க்குற மாதிரி நம்ம நிறைய நேரடியாக பார்த்தோம்னா வண்டியிலேருந்து இறக்கி கூப்பிட்டு போனாங்கன்னா அவர் டாய்லெட் அமிச்சா கூட கதவு தாப்பால் போடக்கூடாது சொல்லுவாங்க. 2 பேர் வெளியே இருப்பாங்க. இல்லை சிறுநீருக்கு இதுக்கு போகணுன்னா கூட 2 பேர் வெளியே இருப்பாங்க. எப்பயுமே இதுதான், இது மாதிரி தான் பாதுகாப்பு இருக்கும். அப்போ சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க, சுற்றி உட்காந்துட்டு நடுவில் வேறு அவங்களுக்கு 4 நாள் 5 நாள்னும் போது சாப்பாடை பொட்டலம் கட்டிட்டு வர முடியாதுல்ல. அப்போ அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 வாகனம் வருது. ஒரு வாகனம் சைலோ, ஒரு வாகனம் இனோவா அப்படின்ற மாதிரி தான் வீடியோவில் தெரியுது. வந்தவுடனே 5 பேர் இறங்குறாங்க. அவரை வந்து உடனே வந்து இறங்கின உடனே இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பெட்ரோல் பாம்பை எடுத்து அடிக்கிறாங்க, ஒரு 3 பெட்ரோல் பாம்பு. அந்த கடைக்குள்ளே அடித்த உடனே யார் மேலேயும் படாமல் கீழே பட்டு ஒரு 3 காவலர்கள், 2 காவலர், ஒரு எஸ்ஐ மேலே தீக்காயம் ஆகிடுது. அந்த இடத்துல உடனே ஸ்மோக் ஆகிடுது ஃபுல்லாக வந்து பெட்ரோல் பாம்பு. புகை மண்டலம் ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் உண்மையாகவே ஒரு சினிமா காட்சி மாதிரி ஒரு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா போட்டிருப்பாங்க. அதாவது குற்றவாளி, அதாவது அக்யூஸ்டை வந்து காவல்துறை என்ன கவனத்தில் இருக்குன்னா, அக்யூஸ்ட் ஆல் செட் பண்ணிட்டு வெளியே போகிறாப்லையா, தப்பிக்கிறானா, இதுதான் இருக்கும் என்ன. ஆமாம். 2வது நம்ம அக்யூஸ்டை சேவ் பண்ணணும். 3வது அக்யூஸ்டை கொலை பண்ண வந்தாங்களா இல்லை நம்மளை கொலை பண்ண, யார் என்னென்னு தெரியாது. சூதாரிக்கிறதுக்கு முன்னாடி ஏண்டா பல முறை கொண்டுட்டு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் அவங்களுக்கு நடந்திருக்கும். அந்த போலீஸாருக்கு முதல் முறை நடந்தோன்னு என்ன நடந்துக்கு தெரியாமல். ஆனால் உடனே என்ன பண்ணுறாரு, எஸ்ஐ வந்து சமயோதிதமாக வந்து தன்னோட கைத்துப்பாக்கி எடுத்து தொடர்ந்து 9 ரவுண்டு சுட ஆரம்பிச்சிட்டார். ஃபயர் பண்ணிட்டார். இதில் இந்த ரவுடிக்கு, அதாவது வெள்ளைக்காளிக்கு எப்படி சாவு இப்போ கிடையாதோ, தள்ளி போயிடுச்சோ, அதே மாதிரி அந்த 10 பேருக்கும் சாவு இல்லைன்றது மாதிரி அவங்க தப்பிச்சிட்டாங்க. எந்த குண்டடியும் படாமல் தப்பிச்சு போயிட்டாங்க. ஓகே, சரமாரியாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ரொம்ப தொலைவில் போயிட்டு அந்த 2 காரையும் விட்டுட்டு வேறு காரில் போயிட்டாங்க. இது தெரிஞ்சு சம்பவம் தெரிஞ்ச உடனே ஐபிஎஸ் பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் வராரு, ஐஜி கேடர் அவர் வராரு. அதன் தொடர்ச்சியாக நிறைய போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வராங்க. பெரம்பலூர் எஸ்பி அனிதா ஐபிஎஸ் அவங்க வராங்க. உடனே ஆய்வு செய்கிறாங்க. இதில் வந்து அங்கே அது காவல்துறை விசாரணையில் இருக்குது. சார், நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஒரு கிரைம் சீனை பார்க்குற மாதிரி இருக்குது, சினிமாவை பார்க்குற மாதிரி இருக்குது. கிரைம் சீன் மாதிரி தான் நடந்திருக்கு. உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு போலீஸ் அப்படின்னும் போது பப்ளிக்கில் என்ன ஆகும், ஒரு பெரிய இதுனோட உடனே இந்த ஆட்களோட அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போயிட்டு பெரம்பலூர் ஆயுதப்படையில் சேவ் பண்ணி வச்சுட்டு உடனே அவங்க எல்லாருக்கும் தகவலை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து ஸ்பெஷல் டீம் அதுக்குள்ளே கிளம்பிடுச்சு. அவங்க போயிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த பக்கம் விசாரணை நடந்துகிட்ருக்கு. இந்த விசாரணைக்குள்ளே இதுக்கு மேலே நம்மளால் பேச முடியாது. நேராக வெள்ளைக்காளி. யார் வெள்ளைக்காளி? காளிமுத்து. இந்த காளிமுத்தோட அப்பா பேர் என்னென்னா சண்முகவேல் தேவர்னு பேர். இவங்க அம்மா பேர் ஜெயக்கொடி. இவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு, சின்ன முனீஷ்ன்னு சொல்லிட்டு. சகோதரி இப்போ 2 நாளாக இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாங்க டிவியில். இவங்க யார், மதுரை கீரத்துறையில் வசிக்கிறவங்க யார், இந்த இவங்களோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு அருகே கருத்தறிவான் அப்படின்ற ஒரு ஊர். இந்த ஊரை சேர்ந்தவர் தான் ராஜபாண்டின்னு ஒருத்தர். இந்த ராஜபாண்டி யாருன்னா, இப்போது இந்த வெள்ளைக்காளியோட தந்தை சண்முகவேல் இருக்கார்ல, அவருடைய தம்பி தான் இந்த ராஜபாண்டி. ஓகே. அதே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு அருகே உள்ள, அதாவது கரிசல் குளம்னு சொல்கிறாங்க, அரியாமங்கலம்னு சொல்கிறாங்க, இந்த ஊரை சேர்ந்தவர் தான் விகே குருசாமின்னு சொல்லிட்டு. இவர்கள் எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். எல்லாருமே மதுரைக்கு ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி வந்து குடிபெயர்றாங்க. மதுரையில் எங்கே குடிபெயர்றாங்கன்னு கேட்டால் கீரத்துறைன்ற இடத்துல வந்து குடிபெயர்றாங்க. அவங்கவுங்க ஒரு தொழிலை செய்கிறாங்க. இது வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படியே செய்துக்கிட்டு இருக்கும்போது போஸ்டர் ஓட்டுறது, மதுரையில் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும், போஸ்டர் ஓட்டுறலாம். அதாவது இன்று வந்து இதுக்கு முன்னாடி என்ன போஸ்டர் ஓட்டுறதா அப்படின்னா ஆமான்னு தான் நம்ம சொல்லிட்டு போவோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம்.
ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் பொறாமப்படுறதா இருக்கலாம், வளர்ச்சி பிடிக்காத காரணமாக இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேருமே தொழில் செய்துட்டு வரும்போது விகே குருசாமின்னு ஒரு குரூப் ஒருத்தர், ராஜபாண்டின்னு ஒருத்தர், இவங்க எல்லாமே ராமநாதபுரம் கமுதிக்கு பக்கத்தில் இருக்க பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க, ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க. இவர் வந்து விகே குருசாமி என்ன பண்ணுறாரு, திமுகவில் போயிட்டு ஆகிறாரு. ராஜபாண்டி என்ன பண்ணுறாரு, அதிமுகவில் போயிட்டு அசோசியேட்டார். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மதுரை மாநகராட்சி முன்னாள் மண்டல தலைவர்களாகவே இருக்கிறாங்க. அதாவது கவுன்சிலராகவே இருந்திருக்காங்க. இப்படி இவங்க இருந்துக்கிட்டு இருக்கும்போது விகே குருசாமிக்கு அக்கா மகன் ஒருத்தர், அதாவது ஒரு சகோதரி மகன் ஒருத்தர் இருக்கார், காளீஸ்வரன். அவருக்கு வந்து 32 வயது, ஒரு இப்போ 35 வயசு இருக்கலாம். காளீஸ்வரன் என்ற கிளாமர் காளி. அப்போது அவரை காளீஸ்வரனை எல்லாம் காளி காளின்னு கூப்பிடுவாங்க, காளி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போது அதே மாதிரி ராஜபாண்டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராஜபாண்டி அவருடைய உதவியாக இருந்தவர் அவரோட அண்ணன் மகன். யார்? வெள்ளைக்காளியோட அண்ணன் சின்ன முனிஸ்ன்னு சொல்லிட்டு. இவர் 2 பேருமே, இவருக்கு அண்ணன் மகன், அவருக்கு தங்கச்சி மகன். இப்படி 2 பேருமே இருக்கும்போது இது முதல் தகராறு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, விகே குருசாமிக்கும் ராஜபாண்டிக்கும் ஆரம்பிக்குது. ஓகே, இதன் விகே குருசாமிக்கு ராஜபாண்டிக்கு ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன வாய் தகராறாக நடைபெறுது. அப்புறம் அடிதடியாகுது, சண்டையாகுது. 2003 குருசாமி தரப்பில், அதாவது ராஜபாண்டியோட அண்ணன் மகன், அதாவது வெள்ளைக்காளியோட அண்ணனுக்கு வந்து முனிஷுக்கு வந்து தகராறு வருது, வாய் தகராறு, அடிக்கிறாங்க, அடித்து காயப்படுத்திடுறாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து முனிஷை வந்து ரொம்ப அடித்து போட்டாங்க, என்னை கொன்னுடுங்கடா, என்னை விட்டிங்கன்னா உங்களெல்லாம் கொன்னுடுவேண்டான்னு அவரே சொன்னார் அப்படின்னு. அப்போ சொன்னதை யாரும் பார்க்கல. அப்போ போலீஸ் சொன்ன ஸ்கிரிப்டாக இருக்கும், குற்றவாளிகள் செத்ததுக்கு பிறகு கொன்ன குற்றவாளிகள் சொன்ன ஸ்கிரிப்டாக தான் இருக்கும் அது. இது வந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த, அதாவது இவங்க அண்ணன் மகன், அதாவது குருசாமியோட தங்கச்சி மகன் என்ன பண்ணுறாரு, இவங்க அந்த முனிஷை வந்து படுகொலை செய்யப்பட்டுறாங்க. ஓகே, சின்ன முனிஷை வந்து படுகொலை செய்கிறாங்க. கிளாமர் காளி போட்டுறாரா? ஆமாம், கிராமர் காளி. அதாவது இதில் வந்து காளீஸ்வரன், கிராமர் காளி, குருசாமி வகைரா. ஓகே, இந்த குருசாமி வகைரால சார்ஜ் ஷீட்டில் ஒரு 25 பேரை சேர்த்துருப்போம், 22 பேரை சேர்த்துருந்தாலும் அக்யூஸ்டா ஒரு 12 பேர்னு, அதில் ஒரு 12வது அக்யூஸ்டா தான் வந்து கிளாமர் காளி இருந்திருக்கா. ஓகே, அப்போ இந்த வகைரா ஃபுல்லாக இருந்திருக்கு. இவங்க தான் முதல் கொலை எங்கே அரங்கேறுது, 2003 முதல் கொலை அரங்கேறுது. சின்ன முனிஷ் இருக்க வரைக்கும் வெள்ளைக்காளின்னு ஒருத்தர் நபரே வெளியே இல்லை. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி 18 வயசில் கொலை பண்ணாரா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வெள்ளைக்காளிக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா 2003 வந்து அது 18 வயசு 19 வயசு தான் இருக்கும். நீங்கள் அந்த கணிப்பு வந்தீங்கன்னா, அப்போ இவர் என்ன பண்ணார், எதிர்த்தரப்பில் வெள்ளைக்காளி உருவெடுத்துட்டார். ஓகே, வெள்ளைக்காளி ரவுடியா ஆகுறாரு. அதாவது அண்ணனை போட்டாங்க, அதுக்கு பழி வாங்குறதுக்காக வெள்ளைக்காளி உருவாகிறார். அதாவது 2003 சின்ன முனிஷை படுகொலை செய்கிறாங்க. அந்த கேஸ் மட்டும், அந்த படுகொலை செய்த நபர்கள் இருக்காங்கல்ல, அதில் இப்போது உயிரோடு இருக்கிற ஒரே ஆளுக்கு விகே குருசாமி மட்டும்தான் இருக்கார். எல்லாரையுமே முடிச்சிட்டாங்க. எல்லாருமே முடிச்சிட்டாங்க. சின்ன முனிஷ் கொலைக்காக எல்லாரையும் முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த 2003 2004 2005 2006 2007 இந்த காலகட்டத்தில் அங்கே என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி பெரிய வழக்குகள் எதுவுமே இல்லை. அப்போது மறைமுகமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இது எதுவுமே லைவில் இல்லை. அதாவது இப்படி தான் எடுத்துக்கணும். போலீஸ் ஸ்கிரிப்ட் படி 2003க்கு பிறகு சம்பவம் நடந்ததோட எல்லாம் இவங்களும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. பட் அந்த கேஸ்லேயே விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலைன்னா எப்படின்னு கேட்டால் அக்யூட்டல் ஆயிடுச்சு. அந்த கேஸ் இப்போ இல்லை, முடிஞ்சிருச்சு, கேஸ் முடிஞ்சு டிஸ்போஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த சம்பவம் நடக்குது 2008 இந்த சின்ன முனிஷ் கொலையில் தொடர்புடைய முக்கியமான குற்றவாளி வழுக்கை முனிஷ்னு ஒருத்தர். ஓகே, வழுக்கை முனிஷ். இந்த வழுக்கை முனிஷை ராஜபாண்டி உறவினர் வந்து, அதே ராஜபாண்டி உறவினர் தான் நம்ம வெள்ளைக்காளி. அது ராஜபாண்டி உங்க அண்ணன் பையன் தான் சின்ன முனிஷ். அதே வழுக்கை முனிஷை சப்பானி முருகன், அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர், இந்த இருவரும் சேர்ந்து கொலை செய்கிறாங்க 2008 அந்த சின்ன முனிஷு கொலைக்கு ஒரு நபர் அந்த வழுக்கை முனிஷை முதல் கொலை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து அதே 2008 குருசாமியோட உறவினர் மாரிமுத்து ராமமூர்த்தி, இவங்க இருவரையும் வெள்ளைக்காளி, சகுனி கார்த்தி, இவங்க 2 பேரும் படுகொலை செய்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த கொலையில் அவர் செய்யவே இல்லை அப்படின்னு நம்மளை கேட்க முடியாது.
நம்ம போய் ஒரு குற்றவாளிக்கு பின்னால் போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கவும் முடியாது. போலீஸ் ரெக்கார்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பேச முடியும். இந்த கேஸில் இவங்க விடுதலையாக கூட ஆயிருக்கலாம், டிஸ்போஸ் ஆகிருக்கலாம், திரும்ப அதில் நிரபராதியாக ஆயிருக்கலாம். ஆனால் அப்போது போலீஸ் ஸ்டேட் ரெக்கார்ட்ஸில் என்ன இருந்துச்சு அதை தான் நம்ம பேச முடியும். ஓகேங்களா? ஏன்டா அது அவங்களுக்கும் நல்லா தெரியும். அதாவது 2008 திரும்ப 2008 ஃபஸ்ட்டு ஒரு கொலை நடக்குது, அந்த பக்கம் வழுக்கை முனிசு, இங்கே வந்து மாரிமுத்து ராமமூர்த்தி இவங்க 2 பேருமே போடுறாங்க டபுள் மோட்ரு. ஆமாம், டபுள் மோட்ரு. இந்த டபுள் மோட்ரில் தான் வெள்ளைக்காளி இறங்கி நீங்கள் சொன்ன மாதிரி டபுள் மோட்ரு, ஃபஸ்ட் டபுள் மோட்ரு ஓகே அடிக்கிறாரு அண்ணனுக்காக. ஆமாம், அண்ணனுக்காகவும் இரத்த வெறிக்காகவும் அதாவது சித்தப்பாக்காகவும். ஓகே, இதை நீங்கள் கேட்டுங்க. இங்கே முதல்ல எப்படி வராங்க, இது வந்து ஒரு இரத்த சரித்திரம், இது வந்து சமூகம் சார்ந்து. இதில் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது வந்து இதுக்கு பின்னாடி கூலிப்படை, இதுக்கு பின்னாடி கூலிப்படை. இவனுங்களோட ரெக்கார்டில் எதை எடுத்தாலும் கூலிப்படையே கிடையாது. இவனுங்க எல்லாம் உறவினராக தான் வராங்க. கூலிப்படைனா என்ன? நவீன் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்து ஆற்காடு சுரேஷ் இங்கே கொலை பண்ணிட்டு அங்கே போய் தீபக் ராஜா கொலை, இதுதான் கூலிப்படை. கரெக்டுங்களா? அப்போது இவங்க எல்லாம் உறவினராகவே இருக்காங்க. இவங்க வேற யாரையும் கொலை பண்ணல, இந்த ட்ராக்ல இருக்கவங்களே தான் கொலை பண்ணுறாங்க. அது நியாயப்படுத்தி பேசலை, எல்லாமே அக்யூஸ்டு தான். இதில் ரவுடிகளில் ஆதாய கொலைகள் இருக்குது, வெஞ்சன்ஸ் இருக்குது. இது வந்து இது கொடூரமான வெஞ்சன்ஸ். ஒரு உயிருக்கு, அதாவது நீதிபதியே சொல்கிறார், ஒரு கண்ணுக்கு கண்ணு கிடையாது, பல்லுக்கு பல்லு கிடையாதுன்ற மாதிரி, ஒரு உயிருக்கு 2 உயிர்ன்ற மாதிரி இவங்க அப்படியே அகேன்ஸ்டாக. அப்படியே 2013 வந்துடுறாங்க. 2013 விகே குருசாமி அவரோட தங்கை கணவர் ஒருத்தர் இருக்கார். விகே குருசாமி தங்கை கணவர், அதாவது பாம்பு பாண்டின்னு ஒருத்தர் இருக்கார். பாம்பு பாண்டி அவரை வெள்ளைக்காளி, சகுனி கார்த்தி. இப்போ இதில் என்ன ஆயிடுறாரு, இதுக்கு முன்னாடி அந்த டபுள் மோட்டரில் வெள்ளைக்காளி உள்ளே போகிறார்ல, அப்போ அவருக்கு வந்து ஒரு பழக்கம் ஆகிடுது. முத்து இர்லாண்டின்ற ஒரு கொடுத்துரு கூட நல்ல பழக்கமாயிடுது. முத்து இர்லாண்டி ஜெயிலில் நல்ல பழக்கமாயிடுது. ஒரே சமூகமாலாக இருப்பாங்க. நேராக வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோன்னா அடுத்து 2008 உள்ளே போகிறாரில்ல, அந்த கேஸில் மாரிமுத்து ராமமூர்த்தி கேஸில் உள்ளே போகிறாரில்ல, அப்புறம் வெளியே வந்தவொடனே அடுத்து ஒன்று சுட சுட பண்ணணும்ல. அப்போ விகே குருசாமியோட தங்கை கணவர் பாம்பு பாண்டியை என்ன பண்ணுறாரு, வெள்ளைக்காளி, சகுனி கார்த்தி, முத்து இர்லாண்டி இவங்க 3 பேரும் கொலை செய்கிறதா ரெக்கார்டு. எப்படி சார் கொலை பண்ணாங்க? அதாவது இவங்க அப்போ அந்த கொலைகள் எப்படின்னா எல்லாமே பப்ளிக், கொடூரமாக தலையில் வெட்டுறது, இவங்க எல்லாம் அப்படி வெட்டுறது பின்னால் கூட்டிகிட்டு போயின்னா, இவர்கள் கொலைகள் எல்லாமே பப்ளிக்கில் தான். மற்றவங்க பயப்படணும். அதாவது ஒரு கொலைனா வீட்டுக்குள்ளே பூந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வர்றதுன்றது அது வந்து வெஞ்சன்ஸு. அப்போ பப்ளிக்கில் ஓட விட்டு உங்களை கொலை பண்ணிட்டு வந்தோன்னா தான் பப்ளிக் என் மேலே ஒரு பயம் இருக்கும். இது வேறு ஆதாயமும் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு நடுவில் வெள்ளைக்காளின்ற ஒரு பேர் வந்து அப்படியே பரவலாக வந்துருச்சு. மதுரைனா வெள்ளைக்காளி அப்படின்ற மாதிரி வெள்ளைக்காளி. இன்றைக்கும் வந்து இன்றைக்கி அவன் வந்து ஏன்டா அப்படி வந்தோன்ட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணனாலாம், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் அவங்க கூட இருக்கும். மதுரைனா எங்கள் அண்ணன் வெள்ளைக்காளின்னு அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி, நான் எவனா வம்பு துணுக்கு போனவனாடா, எங்கள் அண்ணனை கொன்ன பண்ணோன்னு நான் கொன்னேன், கடைசியில் எனக்கு கௌரவம்னு என்னை கொண்டு வந்து இங்கே விட்டிங்களாடான்னு. இது காமெடியான நகைச்சுவான இதாக இருந்தாலும் இது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இது வெள்ளைக்காளியோட ஹிஸ்ட்ரி உள்ள கவலையாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே 2013 அந்த 2 கொலை நடக்குதுல்ல, பாம்பு பாண்டியை கொலை பண்ணுறாங்கல்ல, முத்து இர்லாண்டி, கார்த்தி. அதே 2013 சகுனி கார்த்தியோட மாமன் இந்த பக்கம் கொலை பண்ணல, சகுனி கார்த்தியோட மாமன் மயில் முருகன் ஒருத்தர் இருக்கான். அவனை வந்து விகே குருசாமியோட மகன் மணி வந்து படுகொலை செய்கிறான். இதே 2013 அவன் படுகொலை செய்துட்டு அவன் கைது செய்யப்படுறான். அந்த கேஸில் அவன் செய்தானா, அவன் கூட இருக்க ஆள் செய்தானா, மணி. அதில் 2014 மட்டும்தான் இவங்க கேப்பை விட்றானுங்க. 2015 அடுத்து திரும்ப வந்துடுறாங்க. குருசாமி தரப்பில் குப்பு என்ற முனியசாமின்னு ஒருத்தர், அவரை வந்து படுகொலை செய்கிறாங்க. அந்த கேஸில் வந்து வெள்ளைக்காளி, ராஜபாண்டி இவங்க சித்தப்பா மகன் இருக்காங்களே, அவன் பேர் தெப்பிலி முருகன்னு பேர். யார்? வெள்ளைக்காளியோட சித்தப்பா ராஜபாண்டியோட பையன் தெப்பிலி முருகன். அவரும் வந்து அந்த கேஸில் இருக்கார். அவங்க 2 பேர்னா 2 பேர் இருக்க மாட்டாங்க, கூட 4-5 பேர் இருப்பாங்க. நம்ம இவங்க தானே முக்கியமானவங்கன்னு இவங்க பேரை சொல்கிறோம். அப்போது இதில் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 2008, திரும்ப 2008, 2003, 2013, திரும்ப 2013, 2015 தொடர் கொலைகள் ஆகிட்டா. அதுக்கப்புறம் 2016 விகே குருசாமியோட உறவினர்னா எப்படின்னா, விகே குருசாமி மகள் வந்து விஜயலட்சுமின்னு இருக்காங்க. இப்போயும் அவங்க மதுரையில் இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, கட்சியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கணவர் ஒருத்தர் இருக்கார், எம்எஸ் பாண்டின்னு சொல்லிட்டு. அவருடைய தம்பி வந்து காட்ராஜான்னு ஒருத்தர். ஓகே,
இந்த காட்ராஜா என்பவரை வந்து பஸ்ஸில் கமுதி போயிட்டுருக்காரு, கமுதி பக்கத்தில் பஸ்ஸில் போயிட்டுருக்காரு. அப்போது வந்து பஸ்ஸில் ஏறி அட்டன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்மளே 2 பேரும் அந்த பக்கம்லாம் போயிருப்போம் நினைக்கிறேன். அந்த கமுதினா அது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வரும். ராமநாதபுரம்னா இது வந்து சத்திரக்குடி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக வரும்னு நினைக்கிறேன். என்னோட நினைவு சரியாக இருந்தால் சத்திரக்குடி காவல் நிலையம் நம்மளே அங்கே போயிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த 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 இடத்துக்கிட்ட வெள்ளைக்காளி பஸ்ஸில் ஏறி படுகொலை. வெள்ளைக்காளி டீம் தான் தரப்பினர், வெள்ளைக்காளி தரப்பினர் தான், வெள்ளைக்காளியான்றது வெள்ளைக்காளி தரப்பினர் பஸ்ஸில் ஏறி காட்ராஜாவை முடிச்சிடுறாங்க 2016. அதுக்கப்புறம் 2017 ராஜபாண்டியோட மகன் இருக்கார்ல, அதாவது தெப்பிலி முனியசாமி, அவர் பேர் தெப்பிலி முனியசாமி. ஆமாம், அந்த தெப்பிலி முனியசாமி என்ன பண்ணுறாங்க, ராஜபாண்டியோட மகன் தெப்பிலி முனிசாமியை அப்பன் பகையாக இருந்துச்சு. ராஜபாண்டிக்கும் குருசாமிக்கும் பகையாக இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணுறது, ராஜபாண்டி மகன் தெப்பிலி முனிசாமிக்கும் விகே குருசாமி மகன் மணி என்ன பண்ணுறாரு, கணுக்கண்ணு ஒருத்தன் அவரை வச்சுக்கிட்டு அட்டன் பண்ணி தூக்கிடுறாரு. இவரை தெப்பிலி முனியசாமியை தூக்கிறாரு. தூக்கும்போது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சு பைக்லேயே கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப லாங்கில் வச்சு பைக்கோட சேர்த்து வச்சு கட்டிடுறாங்க. ஓகே, கட்டிட்டு சாம்பல் கூட கிடைக்காத மாதிரி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுறாங்க. சாம்பல் கூட கிடைக்காத மாதிரி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுறாங்க. இது வந்து 2017 பைக்கையும் தெப்பிலி முனியசாமி 2 பேரும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுறாங்க. நம்ம தரவுகள் எல்லாமே எதையுமே பேசுறதில்ல, அடுத்தவங்க பற்றியும் நம்ம நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் அது ஒரு விஷயம் பேசும்போது இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடுவில் அந்த விஷயம் சொல்கிறோன்னா, இது வந்து வெள்ளைக்காளியோ ராஜபாண்டியோ கிளாமர் காளியோ குருசாமியோ மிகைப்படுத்தி பேசுறதுக்காக வரல. இவர்களோட வாழ்க்கையெல்லாம் வீணாக போச்சு இந்த ஒரு கொலைக்காக, இவர்களோட தனிப்பட்ட ஈகோக்காக. தொடர்ந்து 23 வருஷத்துல 23 கொலைகள் நடந்திருக்கு, 22 கொலைகள் தாண்டி நடந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு கொலைன்னு வச்சிருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு கொலையில நடந்திருக்கு. நடுவில் டபுள் டிஜிட்டாக மாறுறாரு. அப்போது 2017 ராஜபாண்டி மகன் வந்து தெப்பிலி முனியசாமியை, குருசாமி மகன் வந்து மணி வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறார். அதே 2017 விகே குருசாமியோட ஆதரவாளர் சடையாண்டி அப்படின்றவரை அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றார். அந்த சிகிச்சை பெற்று வரும்போது அங்கேயே உள்ள பூந்து சகுனி கார்த்தி, முத்து இர்லாண்டி இருவரும் போட்டுறாங்க, அவரை வெட்டி கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, அவங்க தலைமறைவாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. கேஸுக்கு போயிட்டு வந்தாங்களா இல்லை வெளியே வந்து தலைமறைவாக இருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. அது 2017 இந்த சம்பவம் நடக்கிறாங்க. 2018 அவங்களோட அடுத்த பிளான் என்னென்னா, குருசாமியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருசாமியை கொலை செய்கிறதுக்காக மதுரை சிக்கந்தர் சாவடின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சிக்கந்தர் சாவடி பக்கத்தில் மாயக்கண்ணன் ஒருத்தர் வீடு, அந்த மாயக்கண்ணன் வீட்டு பக்கத்தில் பதுங்கி இருக்கிறாங்க, எங்கே குருசாமியை போட்டுடலான்ட்டு. இது போலீஸுக்கு ஸ்மெல் பண்ணி போலீஸ் அவங்கள பிடிக்க போயிடுது. போலீஸோட இவங்க அட்டாக் பண்ணதாகவும் போலீஸை எதிர்த்தாக்குதல் நடத்தினதாகவும் உடனே போலீஸ் தன்னுடைய வழக்கமான பாணியை துப்பாக்கி எடுத்து இருவரும் என்கவுண்டரில் 2018 வந்து முத்துப்பாண்டி இருவரையும் போலீஸார் என்கவுண்டர் செய்கிறாங்க. யாருன்னு கேட்டால் முத்து இர்லாண்டி, சகுனி கார்த்தி, இவங்க 2 பேரையும் என்கவுண்டர் செய்கிறாங்க. நியாயமாக இது என்கவுண்டர் தவறுன்னு இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது, இவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட வேண்டியவர்கள். இருந்திருந்தால் இன்னும் 4 கொலை பண்ணியிருப்பாங்க, இன்னொரு 4 கொலை பண்ணியிருப்பாங்க. இப்போ இதனால் முடியாது, இவங்களுக்காக திரும்ப அதனாலேயே அது முடிஞ்சிச்சா? அதே 2018 இந்த சம்பவம் 2018 நடக்குது. அதே 2018 கீழமதுரையில் அனுப்பநாடின்னு ஒரு இடம். ஆமாம், அனுப்பநாடியில் அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ரேஷன் கடைக்குள்ளே உள்ளே போய் அட்டன் பண்ண போகிறாங்க. யார் அட்டன் பண்ண போகிறாங்க? விகே குருசாமியோட மகள் விஜயலட்சுமியில் அவங்க கணவர் வந்து MS பாண்டின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அட்டன் பண்ணலான்னு போகிறாங்க. அவருன்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அவங்க உறவினர் ஒருத்தர் இருக்கார் முனியசாமின்ட்டு, அவரை போட்டுடுறாங்க, மாற்றி போட்டாங்க. 2018 இதுவும் நடக்குது. மாற்றி அவரை கொலை பண்ணிடுறாங்க. இந்த கொலையில் வந்து வெள்ளைக்காளி வந்து ஜாமீனில் வந்துட்டாரா, ஏபி போட்டாரா, என்ன இந்த கொலையில் அவர் இருக்காரா, இல்லை அவர் பேர் சேர்க்கப்பட்டுதா, இது எதுவுமே தெரியாது. 2010 உடனே அவர் அப்படியே விட்டாங்க. இந்த அப்படியே வச்சு ஐயோ விகே குருசாமியை போடல, விகே குருசாமி மருமகன் மிச்சம் இருக்காரு, நம்ம அவர் மருமகன் நினச்சி முனியசாமி போட்டுட்டோமேன்ட்டு
அடுத்த ஆண்டு 2019 வி.கே. குருசாமி மருமகன் எம்.எஸ். பாண்டி தேர்தல் வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது நடு ரோட்டில் ஓட விட்டு கொடூரமாக வெட்டி படுகொலை செய்கிறாங்க வெள்ளைக்காளி தரப்பினர். 2019 ஆண்டு எலெக்ஷன் டைமில். ஆமாம், 2019 அதான் தேர்தல் பணியில் இருக்கும்போது. அதுக்கு பிறகு 2020 அதற்கு பழி வாங்கிறதுக்காக வெள்ளைக்காளியோட நண்பர் முத்துப்பாண்டின்னு ஒருத்தர் படுகொலை செய்யப்படுறார். முத்துப்பாண்டின்னு ஒருத்தர் கொலை செய்யப்படுறார். அதே 2020 விகேஜி தரப்பில், அவங்க தரப்பில், வி.கே. குருசாமி தரப்பில் முருகானந்தம்னு ஒருத்தரை படுகொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறம் 21, 22 கொஞ்சம் சைலண்ட். ஒருவேளை எஃப்ஐஆர் போடலையா இல்லை வெளியே தெரியலான்னு இல்லை. 2023ஆம் ஆண்டு மதுரை நீதிமன்றத்தில் வி.கே. குருசாமி ஆஜராயிட்டு அங்கேருந்து விமானம் மூலமாக பெங்களூர் போகிறார். எதுக்கு போனாருன்னு தெரியல, ஏதோ பெங்களூர் போகிறாரு குருசாமி அவர் கூட. அங்கே போயிட்டு பனசாவடி, பெங்களூரில் பனசாவடின்ட்டு ஒரு ஹோட்டல், ஒரு பகுதியில் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே போய் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு 5 பேர் ஏறி இறங்கி அவரை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை கொலை பண்ணாமல் கண்டமாக்கிடுறாங்க. அதாவது கொடூரமாக வெட்டி அவர் போட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போய் அவர் உயிர் பொழைச்சிட்டார். பெங்களூரில் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் பண்ணி, மதுரையில் நடந்த சம்பவம் இப்போ பெங்களூரில் நடந்திருக்கு 2023. அதில் அந்த கேஸில் கைதியானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காளியோட ஆதரவாளர்கள் வந்து பிரசன்னா, கார்த்தி, குரு, விஜய் அப்படின்ற ஒரு 4-5 பேர். அதில் அந்த கேஸில் வெள்ளைக்காளி பேர் வந்து இல்லை, இருந்துச்சா இல்லையான்ற தெரியும். காரணம் என்னென்னா, வெள்ளைக்காளி 2018-19 ஜெயிலில் இருக்கார். ஓகே. இப்போது அடுத்து 2023 இந்த குருசாமிக்கு படுகொலை செய்கிறாங்கல்ல, இந்த வெட்டுப்படுறாங்க. அப்போது வந்து அதில் கைதியானோடனே குருசாமி வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து ஒரு வீட்டிலே இருந்து சிகிச்சை பெற்று வர்றார். அந்த நேரத்தில் அவர் மேலேயும் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. எப்படின்னா, அவர் மகன் வந்து துப்பாக்கி வைத்திருந்ததாக குருசாமி மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. அவர் மகன் மணி மீதும் வழக்கு பதிவு செய்கிறாங்க. இவர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க. குருசாமி கைது பண்ணல, போலீஸ் பாதுகாப்போட வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கார். ஹவுஸ் அரெஸ்ட்டில் போலீஸ் பாதுகாப்போட வீட்டிலே இருந்து சிகிச்சை. அவர் தான் பெட்டு தானே, பெட்லேயே இருக்கிறார்ல. இப்போது இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ராஜபாண்டி குருசாமி கிட்டேருந்து கடந்து போயிடுச்சு. இதுக்கு நடுவில் நோய்வாய்ப்பட்டு ராஜபாண்டி இறந்துடுறார். ராஜபாண்டி இறந்துறாரு. 1 வருஷமோ 2 வருஷம் முன்னாடி ராஜபாண்டி ஒருத்தர் இறந்துட்டார் நோய்வாய்ப்பட்டு. குருசாமி மட்டும் தான் இருக்காரு. குருசாமி மட்டும் பெட்டில் இருக்கார், நடக்க முடியாது. ஆமாம். ஆனால் குருசாமி தங்கை மகன் இருப்பார், குருசாமி மகள் இருப்பாங்க, மீதி எல்லாரையுமே முடிச்சிட்டாங்க. அப்போது 2025ஆம் ஆண்டு 2024 பிரேக் விட்றான், 2014 பிரேக் விட்றானுங்க, 2024 பிரேக் விட்றானுங்க. 2025 மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு குருசாமியோட தங்கச்சி மகன் கிளாமர் காளீஸ்வரன் என்ற கிளாமர் காளி அப்படின்ட்டு அவர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவர் அங்கே போயிட்டு அங்கே 1 மாதமாக அங்கே தங்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வச்சு அவருக்கு மனைவி மீனாட்சின்னு யாரோ 2 குழந்தைங்க இருக்குது. அங்கே வந்து 22/3/2025 கிளாமர் காளியை படுகொலை செய்கிறாங்க. அந்த நேரத்திலலாம் வெள்ளைக்காளி 6 வருஷமாக சிறையில் இருந்துட்டுருக்காரு. இப்போ கடைசியாக அது முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது நம்ம வெள்ளைக்காளியோட தம்பி இருக்கவர் சுபாஷ் சந்திர போஸ்னு ஒருத்தரை லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி படுகொலை செய்தாங்க. அதுக்கு அடுத்த கொலை. அதுக்கப்புறம் இப்போது இவர் 6 வருஷமாக சிறையில் இருக்கார். இவர் மீது அதாவது எதனால் இவர் அட்டம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டதுக்காக வந்துட்டோன்னா, அதாவது மதுரை ஆஸ்டின் நகர் காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குது, மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குது, மதுரை கீரத்துறையில் வழக்கு இருக்குது, மதுரை ஆவணியாபுரத்தில் வழக்கு இருக்குது, மதுரை கரிமேடில் வழக்கு இருக்குது, மதுரை செல்லூரில் வெள்ளைக்காளி மேலே வழக்கு இருக்குது, மதுரை தெப்பக்குளத்தில் வழக்கு இருக்குது, மதுரை விளக்குத்தூண் அந்த காவல் நிலையத்தில் வழக்கு இருக்குது. இதெல்லாம் பிறகு ஒரு ரவுடிக்கு வந்து கடைசியாக இவனை எப்படி போட்டாலும் வெளியே வந்துடும். அவனை எதனா பண்ண NIBCID, நம்ம தான் ஏற்கனவே போகிறோம், நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, NIBCID, அதில் வந்து மதுரையில் வந்து ஒரு வழக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, 2018 இவன் வெளியே வந்தோடனே அவங்க அக்கா கூட்டிகிட்டு போயிட்டு, இதுக்கு மேலே திருந்தி இருப்பா, இங்கே இதெல்லாம் இருக்கா, அவரே நான் இதுக்கு மேலே போராட முடியல, எது நடந்தாலும். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி
காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாதுன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தாலும் இவ்வளோ பெரிய கேங்ஸ்டருக்கு ஒரு இரு வழக்குகள் புட்டப்பா இருக்கலாம். என்னுடன் வலதுகரமாக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சம்பவம் பண்ணுவீங்க, அதுலேயும் என்னுடைய பேர் வரும். என்னோட இடதுகரமாக இருப்பார், உங்களோட வலதுகரமாக ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு சம்பவம் பண்ணுவார், அதுலேயும் இது வந்து இயற்கை. ஆமாம், இது வந்து இயற்கை, இதில் தப்பவே முடியாது. அதற்கு பிறகு தென்காசியில் கொண்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி தென்காசியில் விட்டுறாங்க, குற்றாலம் பக்கத்தில். அங்கேருந்து இவன் இது பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு போலீஸ் பிடிச்சி குற்றாலத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்ததாகவும், அந்த வழக்கெல்லாம் அப்புறமேட்டா அவர் அதில் என்ன முடிஞ்சிச்சு, ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. அவர் சிவகிரின்னு ஒரு காவல் நிலையத்தில் அங்கே ஒரு அங்கேயும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திருப்பூர் பல்லடத்தில் அங்கேயும் வழக்கு இருந்திருக்கு. அந்த வழக்கு இருக்கா முடிஞ்சிச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கமுதியில் போய் பஸ்ஸில் போகும்போது அவனை ஏறி வெட்டினது, அது வந்து ராமநாதபுரம் சத்திரப்பட்டி காவல் நிலையம்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு வழக்கு. அப்போது ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மேலே நிலுவையில் இருந்தால், மதுரையில் பெரும்பான்மையான போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இருக்குது. ஆமாம், அவங்க வீட்டில் வந்து எல்லா பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு நல்ல பிள்ளை தான். என் பையன் இந்த 2 கொலை தான் பண்ணான், இந்த கொலையெல்லாம் பண்ணலை, அவங்கள சேர்த்தாங்கன்னு எல்லாரோட கேங்ஸ்டரோட குடும்பத்தினரும் அதை சொல்லுவாங்க, இவங்க குடும்பத்தினரும் அதை சொல்லுவாங்க. நம்மளும் இவர் இதெல்லாம் பண்ணியிருப்பார், இதெல்லாம் பண்ணாருன்ற விஷயத்துக்குள்ளே நம்ம சொல்ல, இது எல்லாமே போலீஸ் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இவ்வளோ வழக்கு, இவ்வளோ குற்றப்பின்னணி, அப்போது இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்தால் கூட இவன் அட்டன் பண்ணுறான் அப்படின்னு. அப்போ கடைசியில் அவங்க அக்கா வந்து என்ன சொல்கிறாங்க, 2 நாள் படி என்னை எடுக்காதீங்கன்னு சொன்னான். ஜாமீனில் எடுக்காதீங்க. ஆக்சுவலாக 2018 உள்ளே இருக்கான், தண்டனைப்பட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு சின்ன சின்ன கேஸில் 2 வருஷம் கன்விக்ட், ஒரு கேஸில் கன்விக்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஆகாமல் போயிருக்கலாம், இல்லை கேஸ் நடந்தது, பெயிலே போடாதீங்க. ஏன்னா சேஃபாக இருக்கலாம், எனக்கு உயிர் முக்கியம். அப்போ இவ்வளோ நாள் அந்த உயிர் மேலே பயம், எல்லா ரவுடியும் சாவுக்கு போயிடுவாங்க. அப்போ இவ்வளோ நாள் உயிர் மேலே பயம் இல்லாதவன் இப்போ பயம்னா அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கா என்னன்றது இன்னும் நமக்கு தெரியல. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எலெக்ஷன் வரைக்கும் என்னை எடுத்துடாதுக்கா வெளியே, என்னை எலெக்ஷன் வரைக்கும் எடுத்தால் என்ன எதனா பண்ணி உயிருக்கு அச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் ஒரு காவல்துறையை தான் பாராட்டி ஆகணும். வெள்ளைக்காளின்னு ஒரு கேரக்டர் வந்து 24ஆம் தேதியே காலியாக இருக்க வேண்டியது. நம்ம தமிழக காவல்துறை, தமிழக சிறைத்துறை காவல்துறை வந்து ஒரு திறமையாக வந்து இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா குடியரசு தினத்தில் நியாயமாக பார்த்தா இவர்களுக்கெல்லாம் விருது கொடுத்தே ஆகணும். ஏன்னு கேட்டால் இந்த நேர்காணல் மூலிமா நம்ம ஏன்னு கேட்டால் பல காவல்துறை தப்பு பண்ணியிருந்தாலும் தன்னுடைய இதில் ஒரு காவலர் செத்து போயிருந்தாருன்னா என்ன ஆகும்? ஏதோ ஒரு ரவுடிக்காக பாதுகாப்புக்கு போய் ஒரு காவலர் செத்து போயிருக்கிறதுக்கு அவங்க ஹீரோ மாதிரி நெஞ்சை நிமித்திட்டு முன்னாடி வந்து அந்த 10 பேரை ஓட விட்ருக்காங்க. அந்த எஸ்ஐ இவங்கெல்லாம் பாராட்டக்கூடியவங்க. இவருக்கு எல்லாருக்கும் சாவு தள்ளி போயிருக்கு. ஏற்கனவே நம்ம எல்லா நேர்காணலையும் சொல்கிற மாதிரி கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு. அது நம்ம தாத்தா, கொள்ளு தாத்தா, அப்பா, நம்ம பையன் காலத்தோட எவர்கிரீன் டைலாக் தான். கத்தின்றது துப்பாக்கியாக மாறும். அதனால் இவர்களுக்கு சாவு தள்ளி போயிருக்கு. இந்த கண்ணுக்கு முன்னாடி சாவை காட்டியிருக்காரு. இதுக்கு மேலே இவங்க தரப்பில் ரிவெஞ்ச் எடுக்காமல் இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து அரசும் யாரும் பொறுப்பேற்க முடியாது. இது வந்து தனிப்பட்ட இதுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. 2 தெருவுக்கு பிரச்சனை நடந்தால் தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. 2 வீட்டுக்கு பிரச்சனை நடந்தால் தான் சட்டம் ஒழுங்கு எங்கேருந்து வந்துடும். அப்போது இது இவர்களுக்குள்ள அப்படின்றது தான். இப்போது இது அடுத்து அவர் பையன் வந்து தொடராமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஒரு சில நாட்கள் போட்டிருந்தார் பாருங்க, சென்னைக்குள்ளே இந்த ரவுடிலாம் வந்தால் வரக்கூடாது, என்கவுண்டர்னு சொல்லார்ல, அந்த மாதிரி இவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்தாலும் என்கவுண்டர்னு ஒரு சட்டத்தை போட்டாரா. இவர்கள் தப்பு செய்கிறார்களோ இல்லையோ, இவர்கள் பெயரை சொல்லி யாரும் தப்பு செய்தவர்கள் தான். இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் மதுரை கிங்கு இதில் இந்த விஷயத்திலே நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு விஷயத்தை சொல்லாமல் விட்டதில்லை. இதில் நடுவில் ஒரு கொலை வந்து நடைபெறுது. அந்த நான் சொன்ன ஒரு நபர் கொலை, அந்த கொலையை கூட அதே ராஜபாண்டி உறவினர் சப்பானி முருகன்ற ஒருவர் அவருடைய குழுவினர் இறங்கி அட்டன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு உறவினராக, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கொலையாக தான் இருந்திருக்கு. இது நடக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உயிர் வந்து கொடூரமாக கொலை பண்ணது. இப்போது இந்த விஷயத்தில் வெள்ளைக்காளியை யார் கொலை பண்ண வந்தாங்கன்றது போலீஸ் தான் விசாரணை செய்யணும். ஓகே, வெள்ளைக்காளியே இப்போ யோசனை பண்ணியிருப்பான், நம்மளை யார் கொலை பண்ண வந்திருப்போம் ஏன்னு கேட்டால், ஒரு இடத்துல 2 இடத்துல விதைக்கல, நிறைய இடத்துல விதைச்சிருக்காரு. அப்போ அதோட அறுவடையை அவர் தான் பண்ணி ஆகணும்.
இதுதான் வெள்ளைக்காளியோட. சார் 2003 ஆரம்பிச்ச சம்பவம் 2026 கிட்டத்தட்ட 23 வருஷத்துல 20க்கும் மேற்பட்ட கொலைகள், வருஷத்துக்கு ஒரு கொலைன்னு கணக்கு வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. பல இடங்கள்ல டபுள் மர்டர்லாம் நடந்திருக்கு. அதாவது யார் இந்த வெள்ளைக்காளின்னு ஆரம்பிச்சோம், அது வந்து ராஜபாண்டி விசஸ் குருசாமிங்க ஒரு கேங் வாருக்குள்ள போயிருக்கு சார். அவர்களை கடந்து வந்துருச்சு. ஆமா, அதை கடந்து அவங்க பசங்க வரைக்கும் வந்துருச்சு. ஒரு மிகப்பெரிய வந்து எனது ஒரு ரத்த சரித்திரம் படம் எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த ராம்கோபால் வர்மா எடுத்த அந்த சூர்யா படம், அதை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. யார் இந்த வெள்ளைக்காலில் ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஒரு கேங் வாரை வந்து சினிமா மாதிரியே சொல்லியிருக்கீங்க. வினை விதைத்தவன் வினை அரிப்பான், எவர் கிரீன் டைலாக் தான். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவு. இப்போ வெள்ளைக்காலிக்கு வந்து சாவு தள்ளி போயிருக்கு அப்படின்னு சம்பவங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக இந்த வீடியோ யாரையும் ப்ரமோட் பண்ணுவதற்காக பேசல, என்ன நடந்திருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கோம். நேரில் வந்து எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.